இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய யாரோ அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் காரில் கன்னை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து வாய்க்குள்ள வைக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ காமிச்சாங்க இல்லையா, அவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றது தான். ஏதோ ஒரு கெட்டக்கான வள தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறார். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனராக இருப்பார். எழுந்ததும் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போக அங்கே டிவியில் தனியாக இருக்கிற வீட்டை எல்லாத்தையும் நோட்டமிட்டு ஒரு மர்ம நபர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறோம். நியூஸ் போக்கிட்டு இருக்கு. இவர் எதர்ச்சியா வெளியே போறாரு. ஒரு நபர் இவரே பார்த்துக்கிட்டே வண்டியில நின்றுகிட்டே இருக்காரு. இவருக்கு ஒன்னும் புரியல. அங்க இருந்து கிளம்பி அப்படியே ஆபீஸ் போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இவரோட நண்பரை காமிக்கிறாங்க. அவரோட தயவால தான் பாத்தீங்கன்னா இவர் இந்த கம்பெனிலேயே சேர்ந்திருப்பாரு. நான் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அங்க இருக்க மேகி அப்படின்றவங்க கிட்ட காமிக்க அவங்க பாத்தீங்கன்னா இதுல சாட்டிஸ்பாக்சன் ஆகுற மாதிரி இல்ல, வேற ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வா, அப்படி இல்லைன்னா வேற ஆள தான் இந்த ப்ராஜெக்ட பண்ண கொடுக்க வேண்டி இருக்கும்லாம் சொல்ல இவர் செம்ம கடுப்புல இருக்காரு. அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காடா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட புலம்பிட்டு கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட டிசைனை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க விளக்குகளா கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆக ஆரம்பிக்குது. இவரும் என்னவா இருக்கும்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போய் பார்த்தா ஒரு நபர் பயங்கர பதட்டத்தோட, சார் கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டை தாண்டி எப்படி உள்ள வந்தீங்க, உங்களை யார் உள்ள விட்டா அப்படின்ற மாதிரி அந்த நபரை அங்க வந்து துரத்தணும்னு ட்ரை பண்ண தண்ணி தான் கேட்டார் இல்லையா, மனசு மாறுது. தண்ணி தானே, இங்கே இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியே பார்க்க அந்த நபரை காணும். இதனால சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது இவரோட ரூம்ல இருந்து, அதாவது மாடி மேலதான் இவரோட ரூம் இருக்கும், அந்த ரூம்ல இருந்து யாரோ எட்டி பாக்குற மாதிரி தெரியுது. வேகமா அந்த ரூமுக்குள்ள ஓடி போறாரு. யாராவது இங்க இருக்கீங்களா, ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி பார்க்க அங்க யாருமே இல்லாததால அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு யாரா இருக்கும், நம்ம எந்த கனவு கண்டமா அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த நபர் இருக்காலே நேற்று வந்தாரு நைட்டு, இவர் முன்னாடி மறுபடியும் வந்து நிக்கிறாரு. இவரையே பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. இவர் நேத்து நைட்டு பார்த்தவன் தானே இது, இவன் இங்க என்ன பண்றா அப்படின்ற மாதிரி அவரை தொடர்த்தி பிடிக்கலன்னு போக ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சேஸ் நடக்குது. இதோட முடிவுல அந்த நபர் எங்க போனாரு என்ன தெரியல காணும். ஓடி போன அவரை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் தூரத்துல இவங்களோட ஆபீஸ் போன மேகி இருக்காங்க இல்லையா, அவங்க யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் பாத்தீங்கன்னா, சார் கொஞ்சம் லிப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவசரமா ஏறுறாரு. இந்த சைடு போங்க அந்த சைடு போங்க அப்படின்ற மாதிரி மாத்தி ஓட்ட சொல்ல இவர் சுத்தி முத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த நபரை திரும்பி பாக்குறாரு. அவரோட இடுப்புல பாத்தீங்கன்னா கன் இருக்கும். இதனால பயந்து போனவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க ரொம்ப தூரம் கழிச்சு இறங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சார் நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, நீங்க என்ன உதவி வேணா கேளுங்க, சரியா நான் தயாரா இருக்க அப்படின்னு மாதிரி அவரோட ஐடி கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி வீட்டுக்கு போனா நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர அப்செட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆனா அந்த சமயம்னு பார்த்து வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் ஓடுற மாதிரியும் இவர் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரியும் தென்படுது. பயந்து போறாரு. இவரோட நண்பருக்கு போன் அடிக்க அவரும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்களே ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டுட்டு வர்றாரு. சார் என் வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. யாரையுமே காணோம். அங்க ஒரே ஒரு பொம்மை மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்தா சார் அவ்வளவு பயந்தீங்க, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட நண்பரும் அந்த போலீஸ் ஆபீசரும் கிளம்புறாங்க. ஒரு டீ கடையில உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நண்பனுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காடா, அவரோட முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி பதட்டமா தெரியுதுன்னு சொல்ல இவரும் அவரோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜானுக்கு பாத்தீங்கன்னா மேத்யூ அப்படின்ற ஒரு பணக்கார அப்பா இருந்திருப்பாரு, அந்த அம்மாவும் இருந்திருப்பாங்க. இவங்களோட எல்லா சொத்துக்களையுமே பாத்தீங்கன்னா இவங்களோட சித்தப்பா ஏமாத்தி புடிங்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த விரக்தினால இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அண்ட் இவங்க அப்பா சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு மாதிரி இருந்தது. எவ்வளவு நாளும் தேடி பார்த்தான், கிடைக்கல அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஏன் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த விஷயங்களால உடஞ்சு போன நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாக்குறாரு. அவரு இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களை ஒரு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு கூப்பிட்டு போக கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இவரையே பின் தொடர்ந்து ஒரு உருவம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை இவர் மறக்கிற மாதிரியே தெரியல. இதனால அந்த உருவம் எப்படி இருக்கோ அச்சசல் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கு. கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இவரும் யாரா இருக்குன்னு போய் பார்க்க ஒரு ரெண்டு ரவுடி வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு ரவுடி அந்த மேகி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அவரு அப்படின்னு மாதிரி ஒரு பார்த்தோன்னே தெரிஞ்சு போது அமைதியா நிக்கிறாரு. அவங்களும் வந்த உடனே இந்த ஏரியாவுக்கு
கவுன்சிலர் என் மச்சான் தான், இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு, வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு, எவ்வளவுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் கடுப்பாயிட்டாரு. யாருங்க நீங்க, உள்ள எதுக்காக வந்தீங்க, தேவையில்லாமலாம் பேசாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடு. அதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வராரு. பக்கத்துல இருக்க நபர் அதான் அவரே சொல்லிட்டாருல, வாடா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இவரை முறைச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. கட் பண்ணா அந்த மேகி கூட பேசிக்கிட்டு இருந்த நபர் தான் நம்ம வீட்டுக்கு நேற்று நைட்டு வந்து மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்கு இல்லையா. இதுக்கு அடுத்த நாள் அந்த மேகி கிட்டே இது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போக அவங்க இவர் வரதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த வீடு வேணும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை இவர் கவனிக்கிறாரு. ஒருவேளை இவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி லைட்டா சந்தேகம். கட் பண்ணா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி கனவு வருது. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அது உண்மையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு மாதிரி வீட்டோட ஷெல்ஃப்ல எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த கேமரா ஆன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி செக் பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர், ஒரு முகம் தெரியாத நபர் கொலை பண்ற மாதிரி பதிவாயிருக்கும். பயந்து போறாரு. இவரோட நண்பர்கிட்ட இதை சொல்ல, டேய் இந்த வீடியோல ஒன்றும் வீடியோ கேம் இல்லடா, கொலை பண்ணது பதிவாயிருக்கு, போலீஸ் கிட்ட போனோன்னு வையா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தாண்டா, ஒண்ணு பண்ணு, இந்த வீட்டை விட்டு முதல்ல போயிடு, அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த வீடியோவை எரிச்சிடுறான்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு தயாரா இல்ல. இவர் சொன்னதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பருக்கு பாத்தீங்கன்னா மேகி போன் பண்றாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட மறைச்சிட்டு ரகசியமா போன் பேச போறாரு. இவர் மேல ஒரு டவுட். கட் பண்ணி இவங்களோட காதலியான பல்லவி அப்படின்னு அவங்கள போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்க மறந்து போயிடுறாங்க. ஆனா அது கூடவே மேகிக்கும் என்னோட நண்பனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவங்களும் அந்த வீட்டை விட்டு போயிடண்டான்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா கத்திட்டாரு, போக முடியாது, அந்த வீட்டை நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அமைதியாருன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுடான்னு சொல்லி கிளம்ப இவர் ஒரு ரவுடி நண்பர் கார்டு கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்துல கொண்டு வராரு. அவர் உதவிக்கு கூப்பிட்டா என்ன அப்படின்னு மாதிரி போனை பண்ணி வர வைக்க ரெண்டு பேர் சேர்ந்து மொடா குடி குடுக்குறாங்க. அந்த நபர் சரக்கே பார்க்காத மாதிரி ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் இவனை கூப்பிடுறது தப்போ, இவன் எதுக்கும் உதவ மாட்டான் போலியே அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ள குமரிக்கிட்டே இருக்கு. வந்த நபர் பேர் பாத்தீங்கன்னா மாறி அப்படின்றது. வீடு ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாரு, ஒருத்தரும் இல்ல. தலைவா நீ சொன்ன மாதிரி பார்த்தேன், இங்க யாருமே இல்லையே தலைவா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் இது எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது ஒரு நாள் தண்ணி கேட்டு ஒருத்தன் வந்தா, திரும்பி தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவன் காணாம போயிட்டான், அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்ல இவரு ஒரு மாதிரி பக்குன்னு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இதே மாதிரி நான் நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அந்த நபர் இங்க இல்ல அப்படின்னு மதன சொன்னேன், அது மனுஷன்லாம் இல்லையா ஆவியா, இது வீட்டுல ஆவி உலாத்துக்கிட்டு இருக்கியா, எனக்கு கன்ஃபார்ம் தெரியான்னு சொல்ல இவர் நம்ப தயாரா இல்ல. ஆனா அந்த நபரும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் சரக்கு போட்டு அப்படியே தூங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்த்தா மாறிய காணும். இவர் எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி போன் அடிக்க அவர் பாத்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியே போயிட்டேன், ஆனா அந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ரெண்டே வழிதான் பாருக்கு, ஒன்னு நீ அந்த வீட்டை விட்டு போனோம், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு ரொம்ப பவரானவர், அவரை கூட்டம் வந்து பாக்கணும், என்ன சொல்றப்பா நீன்னு சொல்ல இவர் எதுவுமே பேசாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ண அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த சாமியார் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. எல்லா விஷயங்களையும் மாறி சொன்னா அவரோட வீட்டுக்குள்ள நான் வரலாமாப்பான்னு சொல்ல சுத்தி முத்தி பாக்குறாரு. மேல ஸ்டெப்ஸ் எல்லாம் போக்கிட்டே இருக்கும். அங்க பார்த்ததும் எனக்கு இங்க ஏதோ அமானுஷம் இருக்கு, இந்த வீட்டை நான் தனியா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி மேல எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க ரொம்ப நேரம் ஆயும் வரவே இல்லை. இதனால ஹீரோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அந்த நபர் என்னை விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க சத்தம் போத்துன்னு மேல இருந்து கீழே விழுறாரு. தலை உடச்சிக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த நபரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் ஏதோ பண்ணி பார்க்க ஆனா அவர் அந்த இடத்துல துடி துடிக்கு இறந்து போட்டாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்போ இந்த டெட் பாடி இங்க இருந்தது அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கார்டன்ல பெரிய பள்ளம் தோண்டி அது யாருக்கும் தெரியாம புதைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபரோட வாய்ஸ், யாருங்க என்னங்க புதைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பயந்து போறாரு. கிட்ட வந்ததும் அந்த நபர் ஒரு கூர்க்கா அப்படின்ற மாதிரி தெரியும். இதனால அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை கொடுத்து எதுவுமே பார்க்காத மாதிரி இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அனுப்பி அவரும் ஏதோ செடிதான் நட்டு வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. கட் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து அங்க அந்த நபர் விழுந்த இடத்துல ரத்தம் இருக்கும் இல்லையா, அதை பாக்குறாரு. இதை தொடச்சாகணுமே அப்படின்ற மாதிரி மாங்குன்னு தொடச்சுக்கிட்டே இருக்கு. கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போய் பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தார் இல்லையா, அவர் தான் அது. இவர் பார்த்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பொறுமையா கதவை திறக்கிறாரு. இல்ல வீட்டுல ஒரு வேலையா இருந்தது, அதனாலதான் லேட்டா திறக்க வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்ல அந்த மனுஷனும் சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ள வர்றாரு. உன்னோட வீட்டை நான் சுத்தி பார்க்கலாமான்னு கேட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு. நிறைய புக் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் படிச்சு பாக்குற மாதிரி காமிச்சு உன் கார்டனை ஒரு வாட்டி சுத்தி பாத்துக்கலாமான்னு கேக்குறாரு. இவருக்கு மனசுக்குள்ள பயங்கரமான பயம், ஏன்னா பின்னாடிதான் புதைச்சிட்டு வந்தார் இல்லையா, எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடியே சுத்தி காமிக்கிறேன் அப்படின்ற பேர்ல பயத்துல போய்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல நிறைய பள்ளங்கள் எல்லாமே இருக்கிறத பார்த்து
அது ஏதாவது புதைச்சிங்களா, இங்க ஏதோ பள்ளம் தோண்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க பயந்து போறாரு. மாங்காய் கண்ணு இல்ல தேங்காய் கண்ணு புதைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுன தண்ணி இல்லாததால மூடிட்டு சார், மத்தபடி ஒன்றும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி ஒளறிக்கிட்டே பேச அவர் ஒரு மாதிரி தோரணையிலே நான் சரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இது இவருக்கு சந்தேகத்தை கொடுக்குது. கண்டிப்பா அந்த போலீஸ்காரன் மோப்ப முடிச்சிட்டான், நமக்கு பிரச்சனை கொடுக்காம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த டெட் பாடியை தூக்கி வேற இடத்துல புதைக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே புதைச்சு வச்சார் இல்லையா அந்த இடத்துக்கு போறாரு. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர் புதைச்ச டெட் பாடி அங்க இல்ல. புதைக்கிறதுக்காக ஒரு துணியை பாத்தீங்கன்னா சுத்தி விட்டுருப்பாரு. அந்த துணி மட்டும்தான் இருக்கு. ஒண்ணுமே புரியல. தலையில கை வச்சுக்கிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி போன் பண்றாரு. இவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி, நான் எதுவும் பண்ணலடா, அந்த ஆளா வந்து இறந்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா, சார் காலையிலே சரக்க போட்டீங்களா, அந்த சாமியார் சொல்லியிருந்தா இல்லையா அவர் வெளியூர் போயிருக்காராம், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா, அதை சொல்லதான் போன் பண்ணேன்னு சொல்லி கட் பண்ண. இவருக்கு இப்பயும் ஒன்னும் விளங்கல. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு ஒரு கேமரால இருக்க வீடியோ பார்த்தா இல்லையா அதை போய் பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப அவருக்கு இன்னொரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு, அவரோட வீட்டுக்குள்ள சாமியாரா வந்து இறந்து போனாரு, இப்ப டெட் பாடியை காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த நபரை தான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கொலை பண்ற மாதிரி இருக்கும். சோ மர்ம நபர் இவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது யாரு என்ன அப்படின்றது ஒன்னும் புரியல. அப்பதான் யோசிக்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் தண்ணி கேட்டு வந்தார் இல்லையா அந்த நபர் தான் காரணம் அப்படின்றது அவரை வரைஞ்சு வச்சிருப்பாரு. மாறிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனடியா வேணும்னு சொல்ல, நமக்கு ஆள் இருக்கு, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன், அங்க இருந்து கிளம்ப. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மாறி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் பனையூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்கா அப்படின்னு மாதிரி இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் இறந்து போய் ஒரு 4 மாசம் ஆகுதுன்னு சொல்ல இவருக்கு பயங்கர ஷாக்கு. இறந்து போன ஒருத்தரை நம்ம எப்படி பார்க்க முடியும், இது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி அந்த நபரோட அட்ரஸ் வாங்கிட்டு அங்க போக, இறந்து போன அந்த நபரோட அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருப்பாரு. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பனையூர்ல ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி அவன் துடிக்கி இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்ற விஷயத்த சொல்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ரோட்ல பாக்குறாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர் கூட தனியா நின்று ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தவருக்கு ஒண்ணுமே புரியல. கூட இருந்து இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு மாதிரி அவங்களே போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்க அந்த நபர், ஹலோ பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க இவர் எதுவுமே அவர்கிட்ட பேசாம, பல்லவி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றாங்க. யாரு பல்லவி, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை ஏற்படுது. எல்லாரும் ஒரு தடுத்து ஒழுங்கு மரத்தையா இங்க இருந்து போயிடுன்னு அனுப்பிவிட இவருக்கு ஒண்ணுமே முடியல. இது வரைக்கும் நம்மள சுத்தி இருக்க எல்லாமே தான் மாறி போயிருக்கு, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம கூட இருந்தவளே நமக்கு சீட்டிங் பண்ணிட்டாலே அப்படின்னு மாதிரி விரக்தியில கார்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. கன்னு அதை மாறிக்கிட்ட இருந்து எடுத்திருப்பாரு. அதை எடுத்து சுட்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயம்னு பார்த்து ஒரு சைக்கிள் டயர் பாத்தீங்கன்னா வெடிக்குது. இவர் என்ன வாச்சுன்னு திரும்பி பார்க்க ஒரு நபர் தன்னோட பையனை வண்டியில கூட்டு வந்துகிட்டே இருப்பாரு. சைக்கிள் வெடிச்சு போனதால எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னாலதாண்டா எல்லா துரதிருஷ்டமும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கு. இவருக்கு இந்த விஷயம் ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. அண்ட் சின்ன வயசுல இவருக்கு நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. தற்கொலையை கை விட்டுட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா இவரோட காதலியான பல்லவி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போன நீ, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் பல்லவி நீ நடிக்கிறேன்னு, என்ன சீட் பண்ணிட்டு தானே இவ்வளவு வேலைகளை பார்த்த, எதுக்காக இப்ப வந்திருக்க, எதுக்காக என்ன சீட் பண்ண அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க இவ்வளவு நேரம் வழி அமைதியா இருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா இடங்களும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களோட மொத்த தோரணையும் மாத்திடுறாங்க. நீ பார்த்தது அந்த பொண்ணு உண்மைதான், ஆனா நான் உண்மை கிடையாது, அதாவது நான் உன் பல்லவி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது உண்மை கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, நான் உன்னோட இமேஜினேஷன் மட்டும்தான், உனக்காக உன்னோட சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உன்னால உருவாக்கப்பட்டதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட காதலி கூட ஒரு நிறைய இடங்கள்ல பேசியிருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு தனியா தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கட் பண்ணி இங்கேயே வருது. இல்ல நான் நம்ப மாட்டேன், எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு பல்லவி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க, உன்னை பத்தி நீ தெரிஞ்சா மட்டும்தான் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியும், நீ யோசி அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்பதான் இவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பத்தினா நமக்கு காமிக்கிறாங்க. சின்ன வயசுல தனியா இருக்கும்போது இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு ஒரு பேரை வச்சு அந்த பொம்மை தான் கூட பேசுது, ஆனா அந்த பொம்மை கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட அப்பா அங்க உள்ள வர பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருப்பாரு. டேய் பைத்தியக்காரா, அந்த பொம்மைலாம் உங்ககிட்ட பேசல, நீ தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்க, அந்த பொம்மையை தூக்கி போட்டுடா அப்படின்ற மாதிரி அடிக்கும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா இல்ல, அவன் என்கிட்ட பேசுறான், அவன் என் கூட விளையாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு.
பார்த்துட்டு பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பிரசன்ட்டுக்கு வருது. அந்த சின்ன பையன் யாரு, எதுக்காக அந்த பையனை போட்டு அவங்க அப்பா அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பல்லவிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கு. டாக்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உடனடியா என்ன வந்து பார்க்க முடியுமா அப்படின்றது. இதனால வேகமா டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. பக்கத்துல பல்லவி இருப்பாங்க, ஆனா இவர் கண்ணுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே எதுவும் தெரியாது. அங்க இருக்க டாக்டர் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்பதான் வந்தது, ஏதாவது சின்ன வயசுல உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கா, இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இல்லன்னு பதில சொல்லிக்கிட்டே இருக்க, பக்கத்துல இருக்க பல்லவி பார்த்தீங்கன்னா எதுக்காகடா ஏமாத்துற, பதில சொல்லுடா, உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க கடுப்புல. இது என்னோட வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன், முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி பல்லவியை திட்டி அனுப்ப டாக்டர் பாக்குறாரு, பக்கத்துல யாருமே இல்லை. இதனால ஒரு மாதிரி சந்தேகப்பட்டாரு. அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோ கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் போன் பண்றாரு. டாக்டர் தனியா போறாரு. சார் நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அவன் இங்க இப்பதான் இருக்கான், ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு சார்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. இவரு போனை கட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். உடனே அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. வீட்டு வெளியில ஒரு புது கார், யாருன்னு தெரியல. அண்ட் வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் இருக்கிற மாதிரி தெரியுது. வேகமா உள்ள போய் தேடிக்கிட்டே இருக்கு. அந்த மர்ம நபர் இவர் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு, ரெண்டு பேருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோட அப்பா எங்கடா, அவரை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவோட மொத்த மேனலிசமும் மாற ஆரம்பிக்குது. அவன் அப்பாவை நான் கொண்டுட்டேன்டான்னு சொல்லி அந்த நபரை அடிச்சு போட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிகரெட்டை பிடிச்சி நின்றுகிட்டே இருக்காரு. ஸ்டைலா இருக்காரு, ஒன்னும் புரியல. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவர் பின்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் சுத்திட்டு இருக்காரு. இவரை தலையிலே அடிச்சு புடிச்சிட்டுறாரு. கட் பண்ணி ஒரு பால் அடைஞ்ச இடத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கட்டி போட்டுட்டு ஒழுங்கு மறதியா சொல்லிடு நீ யாரான்னு கேட்க இவர் பதில் சொல்ற மாதிரி தெரியல. அண்ட் பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்டயோ இவர் யாரு அப்படின்ற மாதிரி இந்த நபர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்க ஆரம்பிக்கிறார். ஊருக்குள்ள ஒரு மர்ம நபர் கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி செய்தியில போட்டிருக்கும் இல்லையா. அந்த மர்ம நபரே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவருக்கு சொந்தமான வீடு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துக்கே இவர் வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 65 வயசு பெரியவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொண்டுட்டு இருப்பாரு. ஆனா அவரோட பையன் தான் வெளிநாட்டுல இருந்து வந்து வீட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. மர்ம நபர் பூந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த சம்பவம். அண்ட் வீட்டோட வாட்ச்மேன் எங்க போனா என்னன்னு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அண்ட் இவனை நான் முதல்ல பார்க்கும்போது அப்பயே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவனோட வீடு கொண்டு கார்டன் வழி எல்லாத்தையும் செக் பண்ணேன். ஆனா அப்படி வீட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புக்கை பார்த்தேன். ஜான் மேத்யூ அப்படின்ற புக் தான் அது. ஆனா அந்த புக்கை படிக்கும் போது தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இவன் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்றது ஒரு நபரோட பேர், அண்ட் மேத்யூ அப்படின்றது அந்த புக்ல இருக்க கேரக்டர், அதாவது ஜானோட அப்பா பேரா இருக்கும். இதையே பாத்தீங்கன்னா இவர் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. அதுல ஏதாவது பாத்தீங்கன்னா பல்லவி அப்படின்ற மாதிரி இருக்கும், அது இவரே எடுத்துப்பாரு. சோ அந்த புக்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவரா ஒரு கேரக்டரை இமேஜினேஷன் பண்ணி இருக்காரு. சோ இவர் ஒரு வேற லெவல் சைக்கோ. இவன் தான் எல்லா கொலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியணும் அப்படின்ற மாதிரி அவரை மறுபடியும் எழுப்ப ட்ரை பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இவர் பண்ண கொலைகள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஒரு சைக்கோ பயங்கரமான முறையில எல்லாரையும் குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல தனிமையா இருக்கிறவங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இவர் பண்ண கொலைகளையும் காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம ஹீரோ கண்மொழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய ரத்த காயங்கள். எதுக்காக இங்க வந்தோம், இங்க என்ன நடக்குது அப்படின்றது ஒன்னும் புரியல. இதனால அந்த இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட சட்டை ஃபுல்லா ரத்த காயங்கள் தான். அங்க இருக்க எல்லாருமே எதனாலும் உன் சட்டையில இந்த மாதிரி ரத்தமா இருக்கு, என்ன பண்ணிட்டு வந்தடா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க இவர் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரோட வண்டியை பாக்குறாரு. அந்த வண்டியில தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வேகமா அந்த பனையூர் சாலையில போய்கிட்டே இருப்பார். அந்த சமயம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரோட்ல நின்றுகிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்களோட அழகும் அவங்களோட உருவமும் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுக்குள்ள பிக்ஸ் ஆயிடுச்சு. இதனால இவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறதால ரோட்டை பார்க்கல. அந்த சமயம் பார்த்து ஒரு நபர் போன் பேசிக்கிட்டே வர அவரை அடிச்சு தூக்குறாரு. சோ நம்ம ஹீரோட வீட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வந்தார் இல்லையா, அந்த நபரை கொண்டது இவர் தான். அந்த இடத்துல ஒரு துடிக்க இறந்து போக ஆளுங்க எல்லாருமே அவர் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கும். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு வரைஞ்சு விளையாடிட்டு இருப்பாரு. இப்ப பாக்குற அந்த வீடு அதே மாதிரி இருக்கிறதால அந்த வீடு தான் வீடு அப்படின்ற மாதிரி இவரோட மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து அங்க இருக்கிற வாட்ச்மேனும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த 65 வயசு நபரும் பார்த்தேன் இவரை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர வாட்ச்மேனை அடிச்சு போட்டுட்டு அந்த வயசான நபர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க இருக்க கேமரா கீழே விழுந்து ஆன் ஆயிட்டு இருக்கும். அது மூலமா தான் அந்த நபரை அடிச்சு சாகடிக்கிறது பதிவாயிருக்கும். சோ அந்த கேமராவை அந்த வீட்டுக்குள்ள வச்சதும் நம்ம ஹீரோ தான். அந்த வயசான நபரை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு சுத்தமா ஞாபகத்திலே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ இவர் தன்னோட வீடு அப்படின்னு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் இல்லையா, இதுல அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் மாத்த ஆரம்பிக்கிறாரு. தான் பொருள் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவர் மூலமா எதிர்ச்சியா
பழக்கத்தை ஏற்படுத்தி வேலை கிடைச்சி வேலைக்கெல்லாம் போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இது எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ், அதாவது கேரக்டர் எங்க எடுத்திருப்பாருன்னா அந்த வீட்டுல இருக்க ஜான் மேத்யூஸ் அப்படின்ற புத்தகம் தான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பல்லவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இவர் அதை படிக்கும்போது பல்லவியா இவர் பார்த்த அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கற்பனையில இவர் முன்னாடி தோண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா அவரோட பாஸ்ட்ல நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப பிரசன்ட் காமிக்கிறாங்க. நீ யாருன்னு சொல்லு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி அழைச்சி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா என் பேர் ஜான், மற்றது எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. பொறுத்தது போதும், பொங்கி எழுதணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்களை அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் அங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. கட் பண்ணி அடிப்பட்ட நிலையில அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. டிவில பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபரை அந்த சைக்கோ கொலைக்கார கொலை பண்ணிட்டு 4 மாசம் தன்னோட வீடு அப்படின்ற பேர்ல அந்த வீட்லயே உலாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பயங்கர விரக்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கத்துறாரு. அவனை பார்த்தப்பே சுட்டுருக்கணும் அப்படின்னு மாதிரி வேதனையில இருக்கு. நம்ம ஹீரோ செக் பண்ணார் இல்லையா ஒரு டாக்டர், அவர் பாத்தீங்கன்னா நீங்க அவனை என்ன வேணா நினைச்சுக்கலாம், என்ன பொறுத்தவரையும் அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆள் மட்டும்தான். அவனுக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருக்கு, அதனாலதான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் இதை பண்றான் அப்படின்றது அவனுக்கே தெரியும். ஏதாவது ஒரு கேரக்டர் பிடிச்சி போயிருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர் தன்னோட வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே தன்னோட சொந்த கற்பனைனால நிறைய கேரக்டர்ஸா உருவாக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல இவங்க 2 பேருமே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. கட் பண்ணி வெளிநாட்டுல இப்ப அவர் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஐடென்டிட்டியில தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா தன்னோட கற்பனை உலகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தையா இருக்கும். சின்ன வயசுல ஒரு கேரக்டர் இவரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவே இவரோட குழந்தை அப்படின்னு மாதிரி இருக்கும். 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணி வீட்டு வெளியில காமிக்கிறாங்க. வீட்டு ஓனரும் ஒரு இடத்துல புதைச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு இவரோட வேட்டை இன்னும் தொடரும் அப்படின்னு மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா எதிர முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.